மக்களை பற்றி கவலைப்படாமல் திமுக தலைவர் ஸ்டாலின் தனது குடும்பத்தை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் திமுக ஆட்சியில் எவருக்குமே பாதுகாப்பு இல்லை என தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டிய இபிஎஸ் போதைப் பொருளால் அனைத்து இடங்களிலும் குற்றங்களும் பெருகிவிட்டதாக சாடினார். வரிகளை உயர்த்தி மக்கள் மீது சுமையை அதிகரித்து விட்டதாக திமுக ஆட்சியை விமர்சித்ததுடன் தமிழக மக்களின் வாழ்க்கையையே திமுக துன்பத்தில் தள்ளிவிட்டதாகவும் கூறினார். இந்த ஆட்சியில போதைப் பொருள் விற்பனை அமோகமா வித்துக்கிட்டு இருக்குது. அதை கட்டுப்படுத்த தவறிய அரசாங்கம், கைலாகாத அரசாங்கம், திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால இவ்வளவு துன்பத்துக்கு மக்கள் ஆளாக இருக்கிறாங்க. அதையெல்லாம் கட்டுப்படுத்த துப்பில்லாத ஒரு முதலமைச்சர் என்னை பற்றி விமர்சனம் செய்திருக்க அறிவுரை உண்டா? இன்றைக்கு அதிமுக ஆட்சி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தோம். விலைவாசி ஏறாம பார்த்துக்கிட்டோம். மக்கள் விலைவாசியில் தான் கடுமையா பாதிப்பாங்க. இன்னைக்கு அரிசி விலை உயர்ந்து போச்சு. 30 ஒரு கிலோ 30 ரூபாய் ஏறி போச்சு. பருப்பு 40 ரூபாய் ஏறி போச்சு. எல்லாம் 60 ரூபாய் ஏறி போச்சு. இதை பத்தி எல்லாம் அந்த முதலமைச்சருக்கு கவலை இல்லை. மக்கள் பாதிக்கின்றாங்க. அந்த பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்கு, விலை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எதுவும் இல்லை. நாட்டு மக்களை பத்தியே கவலைப்படாத முதலமைச்சர் வீட்டு மக்களை பற்றி, வீட்டு மக்களுக்கு என்ன அதிகாரம் வேணும், என்ன கட்சியில பதவி வேணும் அப்படின்னு சிந்தனையில் இருக்கிற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா?